அடேங்கப்பா! இது கோயிலா? இல்லாட்டி கோட்டையா? இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம் மட்டும் இல்லங்க. இந்த கோயில் ஸ்ரீரங்கத்த விட மிக பழமையான ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு முக்கியமான திவ்ய தேச கோயில் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோயில் தாங்க இந்த கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? திருச்சி மாவட்டத்துல திருவள்ளரை அப்படின்ற ஒரு ஊர்ல தாங்க இருக்கு. இந்த பெருமாள் கோயில ஆதி வெள்ளரை அப்படின்னு கூட அழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கோயில் 1200 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கோயில்ல பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாம்ராஜ்யத்தோட கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க. இந்த கோயில் பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில். இந்த கோயிலுடைய வெளி சுற்று மதுசுவரே பார்க்க ஏதோ ஒரு கோட்டையோட மதுசுவர் போல தாங்க நம்மளுக்கு காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ளரே ஒரு அழகான நந்தவனம் இருக்கு. அதுல ஏகப்பட்ட மயில்கள் இருக்குங்க. அதே இடத்துல ஒரு பழமையான ஒரு குடவரை கோயிலும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்க மூலவரை தரிசனம் செய்யறதுக்கு 2 நுழைவாயில்கள் இருக்கு. அந்த நுழைவாயிலுக்கு நிறைய சிறப்புகள்ன்றாங்க. அத ஒரு தனி காணொளியா பார்க்கலாம். நீங்க அடுத்த முறை திருச்சி போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம இந்த திருவள்ளரையில இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம இதன் அருகே ஸ்வஸ்திக் வடிவில கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கிணறும் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வாங்க.